எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி களியும் ராகி களியும் குச்சி கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. எல்லா கடுகும் வெடிக்கட்டும். வெடித்தா தான் நல்லது, இல்லைன்னா விஷமாயிரும், அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எல்லா கடுகும் வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் கருக விட்டுறாதீங்க. லைட்டாக ரெட் ஆனவுடனே வெங்காயம் போட்டுருங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பாயிடும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் ஒன்று பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் வதக்கிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தக்காளி போடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா கரண்டி வச்சு உடச்சி விடுங்க. அப்போ தான் வந்து தண்ணியாக இருக்காது குழம்பு. நல்லா நமக்கு திக்காக நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து தக்காளியும் வெங்காயமும் சரியாக வதங்கலைன்னா தண்ணி மாதிரி இருக்கும் குழம்பு. நமக்கு களியில் போட்டு சாப்பிடும்போது செட் ஆகாது. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கருவாடு போட்டுருவேன். அப்போ தான் அது நல்ல ஸ்மெல்லாக வரும். குழம்பு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் இருக்கும். நான் நல்லா வந்து கருவாடை கழுவி வச்சுருக்கேன். இது பேர் நெத்திலி, கருவாடில் நெத்திலி. நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா வெள்ளையாக கழுவணும். கிள்ளும் போதே வயிறோடு சேர்த்து கிள்ளிட்டிங்கன்னா அந்த நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினா அந்த ஸ்மெல் உங்களுக்கு அப்போவே சமைக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். கருவாட்டோட ஸ்மெல்லு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா போடலாம். நம்ம எண்ணெயிலே மசாலா போட்டால் தான் அது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் போட்டால் அவ்வளோவா வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லா மசாலாவும் வச்சுருக்கேன். வெறும் மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, தனியா பொடி, அரை ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் வச்சுருக்கேன். எல்லா மசாலாவும் இப்போ போட்டுக்கலாம். கரம் மசாலா மட்டும் அதில் இல்லை. நம்ம கறி குழம்புக்கு தான் கரம் மசாலா போடுவோம். காரக்குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கரம் மசாலா போடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதையும் தீயை விட்டுறாதீங்க, ஸ்லோ பண்ணியே சமைங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் கூட அது நல்லா பிரிஞ்சு நிறைய எண்ணெயாக வரும். மசாலா வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கி கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். தண்ணி ஊற்றி அப்போ கொஞ்சம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டோம், ரொம்பலாம் வேண்டாம். அப்புறமா நம்ம ஸ்லோவில் வச்சா அந்த வாசனைலாம் போய் நல்லா ஆகிடும். இப்போ அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், கருணக்கிழங்கு வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி மொச்சக்கொட்டையும் கருணக்கிழங்கு போடுறேன். உங்களுக்கு விருப்பமான காய் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதோட மேட்ச் வந்து சூப்பராக இருக்கும். காய் வந்து நான் தனியாக வேக வைக்கல. தனியாக வேக வச்சா குழன்னு இருக்கும். அப்படியே தான் போடுறேன். மொச்சக்கொட்டை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டோட காம்பினேஷனும் செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயும் இப்படி தான் சமைப்பேன். நல்லா மேட்சாக இருக்கும். எங்கள் வீட்டில் முதல்லலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, நிறைய பேர் வராங்க, 2-3 நாள் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, காலையிலே எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு அண்டா நிறைய இந்த குழம்பு தான் வைப்பாங்க. சாப்பாடு வடிப்பாங்க, அப்பளம் பொரிப்பாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவாங்க. இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாகவே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இந்த 2 காயும் போட்டு கொஞ்சம் வதக்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஸ்லோ தான் பண்ண போகிறோம். அதனால நல்லா இந்த காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். அது கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம புளி போட்டுக்கலாம்.
புளி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நான் வந்து ஜாஸ்தியாக கொதிக்க வைக்க மாட்டேன். சும்மா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஸ்லோ பண்ணி வச்சுருவேன். அது நல்லா பச்சை ஸ்மெல்லும் போயிடும், காயும் வெந்துடும், குழம்பும் பக்காவாக வந்துடும். இப்போ எண்ணெய்லாம் கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. இது நான் வந்து கொதிக்க வச்சு ஒரு 2-3 தடவை கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடி ஸ்லோ பண்ணி வச்சிடுறேன். அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இது எப்படி கரெக்டாக செட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கரெக்டான பக்கம் இது இருந்தால் தான் நம்ம களியில் போட்டு சாப்பிட முடியும். களியோட கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ காய் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காய் வெந்துடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. மொச்சக்கொட்டை அமேசிங்காக இருக்கும். மொச்சக்கொட்டை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம். பட் ஆனால் நாங்கள் சாப்பாடுக்கு தான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. களியோட கதை தான் பெருசாகிடுச்சுல்ல, அதனால வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இப்போ நிறைய வேலை இருக்குது. நிறைய பாத்திரம் தேய்க்கணும். முதல் நாள் நைட் தான் பாத்திரம் தேய்ச்சேன். நீங்கள்லாம் எதிர்பார்த்த எறாக்களி வந்துடுச்சு. நான் ஏன் அப்படியே சொல்கிறேன்னா, இந்த மாவு வந்து நான் முதல் நாள் நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸ்பிரி டேட்லாம் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் நானும் வந்து கிளம்புற அவசரத்தில் அப்படியே செஞ்சிட்டேன். நான் எப்பயும் உங்களுக்கெலாம் சொல்லுவேன்ல, கவர்லேருந்து எடுத்து தட்டில் போட்டு பிரித்து பார்த்து சமைங்கன்னு சொல்லி. ஆனால் நானே இன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன். பிரிக்காமல் அப்படியே அளந்து அப்படியே சுடுதண்ணியில் போட்டு கலக்கினேன். ஒரே நாத்தம், ஒரே தாங்க முடியாத ஸ்மெல்லு. என்னடான்னு பார்த்தேன். இந்த கரண்டியில் எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள்லாம் நினைப்பீங்க இது நொய் சாப்பாடுன்னு. இல்லை, இது வந்து வண்டோட ஸ்டேஜ் தாண்டி புழுவாக மாறிடுச்சு. எல்லாமே இது புழு தான். கருமம், எனக்கு வாந்தியாக வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல வேளை நான் பார்த்தேன். அந்த நாத்தம் தாங்க முடியாமல் எடுத்து கொட்டியாச்சு. நீங்கள்லாம் பார்த்து கவனமாக செய்யுங்க. பாத்திரம்லாம் கழுவியாச்சு. மத்தியானத்துக்கு எனக்கு பழைய சாதமும் கருவாட்டு குழம்பும் தான். நைட்டு தேய்ச்ச பாத்திரம் மாதிரியா இருக்குது. காலையில் பாருங்கள், ஒரு கூட பாத்திரம். இது எனக்கு மத்தியானத்துக்கு பழைய சாப்பாடும் கருவாட்டு குழம்பும். நான் செஞ்ச கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.